அரிச்சந்திர புராணம். அரிச்சந்திர மகாராஜன் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி குலகுரு வசிஷ்டரிடம் உபாயம் கேட்டான். வருண பகவானை நோக்கி யாகம் செய்ய ஆலோசனை கூறினார். அவ்வாறே செய்தான் அரிச்சந்திரன். வருண பகவான் மகிழ்ச்சி, அரிச்சந்திரா, ஒரு மகன் கொடுக்கிறேன், ஆனால் யாகம் செய்து அவனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறினார். சம்மதித்தான் அரிச்சந்திரன். மகனும் பிறந்தான். ஆனால் அதன் பின் அரிச்சந்திரன் மனம் மாறியது. சாக்குபோக்கு கூறினான். மனைவி சந்திரமதியோ வருந்தினாள். எனவே மகன் லோகிதாசன் இங்கிருந்தால் ஆபத்து என எண்ணி காட்டுக்குள் மறைந்தான். அரிச்சந்திரன் பொய் பேசாதவன். வருண பகவான் மீண்டும் மீண்டும் மகனை கேட்கவே ஏற்கனவே மகனை காணாமல் தவித்த அரிச்சந்திரன் தகவலை கூறினான். வெகுண்ட வருணன் உனக்கு வயிறு வீக்க நோய் உண்டாகட்டும் என சபித்தார். அவதிப்பட்ட அரிச்சந்திரன் யார் வீட்டு பிள்ளையாவது கடன் வாங்கி வருணனுக்கு கொடுத்து விடலாம் என எண்ணி ஒரு ஏழை பிராமணனிடம் கேட்டான். அவனும் கொடுத்தான். அரிச்சந்திரன் யாகத்திற்கு தயாராகி ஒரு கம்பத்தில் அந்த மகனை கட்டினான். அப்பிள்ளை கதறி அழுதான். அதை பார்த்த யாரும் அவனை பலி கொடுக்க மனமில்லாமல் தவித்தனர். விஸ்வாமித்ர மகரிஷி அப்பிள்ளையிடம் நான் ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன், அதை சொல், வருணன் உன்னை விட்டு விடுவான் என கூறினார். அப்பிள்ளையும் அந்த மந்திரத்தை உச்சரித்தபடி இருந்தான். வருணனிடம் அப்பிள்ளை சென்று சேர்ந்த நேரத்தில் அவன் மந்திர உச்சாடனம் செய்தபடி இருந்ததால் வருணன் அவனை ஒன்றும் செய்யாமல் அரிச்சந்திரனிடம் அப்பிள்ளையை கொடுத்து மறைந்தார். இவ்விவரம் எதுவும் தெரியாத வசிஷ்டர் விஸ்வாமித்திரரிடம் அரிச்சந்திரன் பொய் பேசாதவன் என கூறி பாராட்டினார். விஸ்வாமித்திரரோ அவனை பொய் சொல்ல வைப்பதாக சபதம் செய்தார். அரிச்சந்திரனிடம் தானம் கேட்டார். நிலம், வீடு, நாடு என அனைத்தையும் இழந்து விஸ்வாமித்திரருக்கு தட்சணை கொடுக்க வேண்டி தன் மனைவி, மீண்டும் பெற்றோருடன் சேர்ந்த மகன் லோகிதாசன் ஆகியோரை விற்றான். எல்லாவற்றையும் இழந்த அரிச்சந்திரன் காசிக்கு அருகில் சுடுகாட்டில் வேலை செய்து பிழைத்தான். மகன் லோகிதாசன் பாம்பு கடித்து இறக்கவே அவனை எரிக்க சந்திரமதி காட்டிற்கு வந்தாள். அவளிடமே மகனை எரிக்க பொருள் கேட்டான் அரிச்சந்திரன். பொருள் சேர்க்க மீண்டும் நாடு திரும்பிய சந்திரமதியை அரசனுடைய ஏவலால் கொலைப்பழி சுமத்தி அரசனிடம் அழைத்து சென்றான். சந்திரமதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அரிச்சந்திரனை வாழ்த்திய வசிஷ்டர் மரண தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பு அரிச்சந்திரனுக்கே வந்து சேர்ந்தது. தன் மனைவியை தானே வெட்ட நேரும் தீவினைக்கு வருந்திய அரிச்சந்திரன் தன் வாய்மையை காப்பதற்காக தன் மனைவியை விட்ட கைவாளை ஓங்கினான். அப்போது விஸ்வாமித்திரர் அங்கு தோன்றி, அரிச்சந்திரா, உன் மனைவியை வெட்டும் தீவினை உனக்கு வந்துவிட்டதே, எனக்கு நீ தந்த நாட்டை நான் தரவில்லை என்று சொல்லிவிடு. உன் நாட்டை உனக்கே திருப்பி தருகிறேன். உன் மனைவியையும் இறந்த மகனையும் இழந்த அனைத்தையும் நீ திரும்ப அடையலாம் என்றார். ஆனால் அரிச்சந்திரன் அம்முனிவரை நோக்கி, முனிவரே, எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் கவலைப்படவில்லை. எது நேர்ந்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் என் வாய்மையை மட்டும் இழக்க மாட்டேன். வாய்மையை காப்பதற்காக என் மனைவி இறந்தாலும் துக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி தன் மனைவி மீது வாளை வீசினான். அரிச்சந்திரன் வீசிய வாள் அவனது மனைவியின் கழுத்தில் மலர்மாலையாக மாறி விழுந்தது. அரிச்சந்திரனை போற்றி அவனுக்கு ஆயுள், ஆரோக்கியம், பலம், அரசு, செல்வம் முதலியவற்றை கொடுத்து தேவர்கள் அனைவரும் வாழ்த்து கூறி சென்றனர். குலகுருவான வசிஷ்டர் அரிச்சந்திரனை வாயார வாழ்த்தினார். அந்நிலையில் விஸ்வாமித்திரர் என் சோதனையால் அரிச்சந்திரன் புடமிட்ட பொன் போல் ஒளிவிடுகிறான் என்று சொல்லி அவனை வாழ்த்தி சென்றார். தன் வாய்மையால் அனைத்தையும் மீண்டும் பெற்ற அரிச்சந்திரன் அதற்கு காரணம் காசி விசாலாட்சி அம்மன் என்பதை அறிந்து அம்மனுக்கு நித்திய பட்ச மகா பிரமோற்சவங்களை நடத்தி மகிழ்ந்தான்.